வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் இபிஎஃப்ஓ மாத பென்ஷன் ரூபாய் 7500 உயர்வு, ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் சார்ந்து தகவல் குறித்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். EPS 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய இந்த 1000 ரூபாய் தொகை என்பது வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை என்பதே ஓய்வூதியர்களுடைய வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இதுகுறித்து விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளார். அவர் கூறியிருப்பதாவது, ஓய்வூதிய நிதியினுடைய நீண்டகால நிலைத்தன்மை மிகவும் முக்கியம் என்றும், தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரித்தால் அது நிதியில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடி உருவாகக்கூடும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்சம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கே பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதி வழங்கி வருவதாகவும், மேலும் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 1.16% தொகை அரசு தனது பங்களிப்பாக செலுத்தி வருகிறது. EPS 95 திட்டத்தின் நிதி அமைப்பு மிக முக்கியமாக முதலாளிகளின் பங்களிப்பை சார்ந்தது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகை முதலாளிகள் செலுத்துகிறார்கள். ஊழியர்கள் நேரடியாக நிதி பங்களிப்பு எதுவும் செய்யாததால் நிதியை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. EPS 95 திட்டத்தின் கீழ் 58 வயதிற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கிடைக்கும். குடும்ப ஓய்வூதியம் வழங்கும் பாதுகாப்பு உண்டு. 50 வயதிற்கு பின்பு முன்கூட்டியே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதாவது 58 வயதிற்கு முன்பே ஓய்வு பெறலாம். இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் மாதம் 1000 ரூபாய் என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாது. கௌரவமான வாழ்க்கை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 5000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் அவசியம் என்பது அவர்களுடைய கோரிக்கை. மேலும் பகத்சிங் கோஷியாரி குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் ஓய்வூதியர்கள் வலியுறுத்துகிறார்கள். மத்திய அரசின் விளக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு எதுவும் கிடையாது. குறைந்தபட்ச ஓய்வூதியமானது 1000 ரூபாயாகவே தொடரும். இருப்பினும் எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் நிதிநிலைத்தன்மையை பொறுத்து இந்த கோரிக்கை மறு பரிசீலனை செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.